கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் இன்றைக்கு உங்களோட பேசவிருக்கும் வார்த்தையை கேட்கலாமா? நியாயாதிபதிகள் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனமும் 4ஆம் வசனமும். இஸ்ரவேல் புத்திரரின் சந்ததியாரும் அதற்கு முன் யுத்தம் செய்ய அறியாதிருந்தவர்களும் அவைகளை அறியும்படி பழக்குவிப்பதற்காகவும் கர்த்தர் விட்டு வைத்த ஜாதிகள் கர்த்தர் மோசேயை கொண்டு தங்கள் பிதாக்களுக்கு விதித்த கற்பனைகளுக்கு இஸ்ரவேலர் கீழ்ப்படிவார்களோ என்று அறியும்படி இஸ்ரவேலரை அவர்களாலே சோதிப்பதற்காக அவர்கள் விடப்பட்டிருந்தார்கள். தேவ ஜனமே, இந்த நாளிலும் உங்களுடைய வாழ்க்கையில் சில காரியங்கள் அல்லது சில மனிதர்கள், சில பிரச்சனைகள், சில பாதைகள் நீங்கள் எவ்வளவு ஜெபித்து மாறாமல் இருக்கலாம். ஏன் இந்த காரியம் மாத்திரம் அல்லது இந்த மனிதர்கள் மாத்திரம் நான் எவ்வளவு ஜெபித்து மாறவில்லை? நாளுக்கு நாள் அதனுடைய வீரியம் அதிகரித்து கொண்டு தான் இருக்கிறது, அது குறைந்த பாடே இல்லையே என்று அங்கலாய்த்து கொண்டிருப்பீர்களானால் ரெண்டு காரணத்தினால் தான் ஆண்டவர் அவர்களையோ அல்லது அந்த பாதையையோ உங்கள் வாழ்க்கையில் அனுமதித்திருக்கிறார். அது என்ன தெரியுமா? சில காரியத்தை நீங்கள் அறிந்திருக்க மாட்டீர்கள். அவற்றை உங்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காகத்தான் சில மனிதர்களை ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் வைத்திருக்கிறார். ஏனென்றால் இங்கு வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், அதுவரை யுத்தம் செய்ய பழக்கம் இல்லாதவர்களுக்கு யுத்தத்தை பழக்குவிக்குவதற்காக ஆண்டவர் சில ஜாதிகளை அந்த கானான் தேசத்தில் விட்டு வைத்தாராம். தேவ ஜனமே, ஆண்டவர் நினைத்திருந்தால் எல்லா சத்துருக்களையும் அவர்களுக்கு நீங்களாக்கி விட்டு அவர்களை சுகமாய் எந்த பிரச்சனையும் இல்லாமல் தங்கி இருக்க செய்திருக்க கூடும். ஆனால் ஆண்டவர் செய்கிற காரியம் என்ன? சில மனிதர்களை, சில ஜனங்களை அவர்களுக்கு விரோதமாக அங்கு விட்டு வைக்கிறார். காரணம் என்ன தெரியுமா? ஏனென்றால் இஸ்ரவேலரில் சில ஜனங்களுக்கு யுத்தம் செய்ய தெரியாது. அவர்கள் யுத்தம் செய்ய கற்றுக்கொள்ளாமல் இருப்பது நல்லதல்ல என்பதை ஆண்டவர் அறிந்து தான் ஆண்டவர் அவர்களுக்கு யுத்தத்தை பழக்குவிக்குவதற்காக சில ஜாதி ஜனங்களை வைத்திருந்தார். தேவ ஜனமே, உங்களுடைய வாழ்க்கையிலும் சில காரியத்தை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் சில மனிதர்கள், உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட சில காரியங்கள் நீங்கள் கற்றுக்கொள்ளவே இல்லை, அதை கற்றுக் கொடுப்பதற்காகத்தான் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் சில பாதைகளை அனுமதித்திருக்கிறார். ஒருவேளை இப்பொழுது அது பிரச்சனையாக தெரியலாம். ஏன் எனக்கு என்று உங்களுக்கு தோன்றலாம். ஆனால் நீங்கள் அந்த வழியை கடந்து வரும்போது அதை எப்படி சமாளித்தீர்கள் என்று நினைத்து பார்க்கும் போது, நான் அதை மேற்கொண்டேனா எப்படி என்று நீங்களே ஆச்சரியப்படும்படியாய் ஆண்டவர் உங்களுக்கு அதை பழக்குவிப்பார். இரண்டாவது, நாம் எப்படி கீழ்ப்படுகிறோம் என்பதை சில மனிதர்களை வைத்துதான் ஆண்டவர் நம்மை சோதித்து பார்ப்பார். தேவ ஜனமே, உங்களுடைய வாழ்க்கையில் சில மனிதர்கள் வேண்டாம் என்று நீங்கள் ஜெபித்தும் அவர்கள் போகாமல் இருக்கிறார்கள் என்றால் ஆண்டவர் அவர்கள் மூலம் உங்களுடைய கீழ்ப்படிதல் என்ன என்பதை பார்க்க விரும்புகிறார். ஆம் தேவ ஜனமே, அன்றைக்கு ஆபிரகாமை ஆண்டவர் சோதித்தார். அதுவரை குழந்தை இல்லாதவன் தான். ஆண்டவர் 100 வயதில் பிள்ளையை கொடுக்கிறார். அந்த நேரத்தில் ஆண்டவர் சொன்ன காரியம் என்ன? உன் மகனை எனக்கு தகுந்தபடியாக பலியிடு என்று. ஏன் ஆண்டவரே பிள்ளையை கொடுத்து விட்டு கேட்கிறீர் என்று கேட்டிருக்கலாம். ஆனால் அவன் அதை செய்யவில்லை. உமக்குத்தானே கொடுக்கிறேன் என்று சந்தோஷமாய் போனான். நடந்தது என்ன? ஆண்டவர் அவனுடைய கீழ்ப்படிதலை பார்த்து ஆசீர்வதித்தார். அவனுடைய சந்ததியை வானத்து நட்சத்திரங்களை போல பெருக பண்ணினார். தேவ ஜனமே, அன்றைக்கு ஈசாக்கு கால தாமதமான போதும் ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட காரணமும், அவனை பலியாக கொடு என்று ஆண்டவர் கேட்ட காரணமும் எதற்கு தெரியுமா? ஆபிரகாம் எவ்வளவாய் கீழ்ப்படுகிறான் என்பதை சோதிப்பதற்காகத்தான். தேவ ஜனமே, உங்களுடைய வாழ்க்கையில் சில காரியங்கள் மாறவே இல்லை. நான் எவ்வளவோ ஜெபித்து விட்டேன், உபவாசித்து விட்டேன், கொஞ்சம் கூட மாற்றம் இல்லை என்றால் அதை மாற்ற வேண்டும் என்று நீங்கள் ஜெபிக்காமல், ஆண்டவரே இந்த மனிதரை வைத்து அல்லது இந்த பாதையின் வழியா எனக்கு நீர் கற்றுக் கொடுப்பது என்ன என்று கேளுங்கள். இரண்டாவது, ஆண்டவரே இந்த சூழ்நிலையிலும் நான் உமக்கு எப்படி கீழ்ப்படுகிறேன் பாரும். என் கீழ்ப்படிதலை பார்த்த நீர் ஆச்சரியப்படும்படியாய் நான் கீழ்ப்படிவேன் என்று இருந்து பாருங்கள். நிச்சயம் ஆசீர்வாதம் உங்களுக்கு தான். கர்த்தரும் சந்தோஷப்படுவார். கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.